Taste the Daily. தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி மாநில தேர்தல் ஆணையத்திலிருந்து தேமுதிக சார்பில் பேரணி நடைபெற்றது. தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு நாள் தேமுதிக சார்பில் குரு பூஜை விழாவாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதற்காக மாநில தேர்தல் ஆணைய அலுவலகம் எதிரே இருந்து கோயம்பேட்டில் உள்ள கேப்டன் ஆலயம் வரை பேரணியாக செல்ல திமுகவினர் திட்டமிட்டிருந்தனர். ஆனால் பேரணி நடத்த காவல்துறையினர் அனுமதி மறுத்த நிலையிலும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் பேரணி நடைபெற்றது. இதில் ஏராளமான தேமுதிக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான திமுக பிரமுகர் ஞானசேகரனை காவலில் எடுத்து விசாரிப்பதில் காவல்துறை சுணுக்கம் காட்டி வருவது பல்வேறு சந்தேகங்களை கிளப்பியுள்ளது. தமிழகத்தையே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய இந்த விவகாரத்தில் சென்னை மாநகர காவல்துறை ஆணையருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் சரமாரியாக கேள்வி எழுப்பியது பரபரப்பை உண்டாக்கியது. இந்நிலையில் தற்போதுதான் ஞானம் பிறந்துள்ளது போல திமுக பிரமுகர் ஞானசேகரை காவலில் எடுத்து விசாரிக்க கோட்டூர்புரம் காவல்துறை முடிவு செய்துள்ளதாம். இதற்காக வரும் திங்கட்கிழமை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் போலீசார் மனு தாக்கல் செய்ய உள்ளனராம். பள்ளியில் மறுபிறவி பற்றி பேசியதற்காக மகாவிஷ்ணு என்பவரை காவலில் எடுத்து விசாரிக்க வேகம் காட்டிய விடிய அரசு மாணவியின் வாழ்வை சூறையாடிய இந்த காமக்கொடூரன் மீது மட்டும் எவ்வளவு பாசம் காட்டுவது ஏன் என்பது மக்களின் கேள்வியாக உள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த காமக்கொடூரன் ஞானசேகரன் மீது முறையாக விசாரணை மேற்கொள்ளப்படாதது ஏன் என மாணவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். காமுக ஞானசேகரன் மேலும் பல பெண்களிடம் அத்துமீறி உள்ளதாக கூறப்பட்ட நிலையில் அது பற்றிய விசாரணையை திறனற்ற காவல்துறை ஏன் மேற்கொள்ளவில்லை? மேலும் உயர்நீதிமன்றத்தை அணுகி காவல்துறை விசாரணைக்கு எடுப்பதில் தாமதப்படுத்தியது ஏன் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளனர். நீதிமன்ற காவலில் உள்ளவருக்கு ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படுவது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளனர். சொகுசு ஜீப்பில் பல்கலைக்கழக வளாகத்தில் வந்து மாணவிகளை நோட்டமிட்டு பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. பல்கலைக்கழக பின்பக்க மதில் சுவரை ஏறி குதித்து பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் ஈடுபட்டதாக தகவல் வெளியான நிலையில் பல்கலைக்கழக நிர்வாகமும் காவல்துறையும் என்ன செய்து கொண்டிருக்கிறது என கேள்வி எழுப்புகின்றனர்.